செல்லக்குட்டி, தனியா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? போர் அடிக்குதம்மா, அதான் இங்கே வந்தேன். எனக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்களேன். சரிப்பா சொல்றேன். ஒரு ஊர்ல ரமேஷ்னு ஒரு பையன் இருந்தானா. அவனோட வேலையே ஆடுகளை மேய்க்கிறது தானா. அவன்கிட்ட இருக்க எல்லா ஆடுகளையும் கொண்டுட்டு போய் அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய மலையில வச்சு மேய்ப்பானா. காலையிலே சாப்பாடெல்லாம் கொண்டு போயிடுவானா. அங்கேயே சாப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் தான் ஆடுகள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பானா. சாயங்காலம் தான் வீட்டுக்கு திரும்பி போவானா. இப்படி தினமும் பண்ணுவானா. அப்போ ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சதான். என்னடா நம்ம கூட பேச யாருமே இல்லையே, நம்ம தினமும் இப்படி தனியாகவே எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது அப்படின்னு யோசித்தானா. உடனே உல்ஃப் உல்ஃப் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனானா. அங்கே இருக்க எல்லா பெரியவங்களும் கம்பு கோடாரி அருவா கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு குடு 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 குடுன்னு ஓடி வந்தாங்களாம். பார்த்தா அங்கே அந்த ஆடுங்க எல்லாம் ரொம்ப அமைதியாக புல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்களா. என்னப்பா ரமேஷ், என்னமோ கத்துனியே, நிறையவே காணுமே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சும்மா சொன்னேன் நம்பிட்டீங்களா அப்படின்னு சிரிச்சானா. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துடுச்சான். முறைச்சி பார்த்துட்டு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் அவன் தான் எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு அதே மலைக்கு போய் மேய்ச்சானா. ஷோ போர் அடிக்குதே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசித்தானா. ஒரு ஐடியா வந்துச்சான். அதே ஐடியா தான். உல்ஃப் உல்ஃப் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனானா. அங்க பெரியவங்க எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாங்களாம். ஆனா அவனோ சும்மா சொன்னேன் நம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டானா. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சான். உடனே தம்பி, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாரா. ஆனால் அந்த பெரியவர் போன கொஞ்ச நேரத்தில் உண்மையாகவே உல்ஃப் வந்துடுச்சு. அவனோட ஆட்டை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. உடனே ரமேஷ் உல்ஃப் உல்ஃப் காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் யாருமே வரல. அவனோட எல்லா ஆடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. அவன் உட்காந்து என்னை மன்னிச்சிருங்க, யாராவது வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட ஆடுகளை எல்லாம் அந்த உல்ஃப் சாப்பிடுது, ப்ளீஸ் யாராவது வாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அழுதானா. ஆனால் யாருமே வரலையா. எல்லா ஆடுகளையும் உல்ஃப் சாப்பிடுச்சான். அப்போ முடிவு பண்ணானா ரமேஷ், இனிமே எப்பவும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை பூரா பொய் சொல்லலை, யாரையும் ஏமாற்றலை. அந்த சம்பவம் அவனோட வாழ்க்கையே மாற்றுச்சு.